ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். நான் உங்கள் கேவிஎஸ். இது உங்கள் ஃபேவரட் கேமிங் வித் கேவிஎஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ டாப் 4 ப்ரோ ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு ப்ரோ பிளேயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அண்ட் நீங்களும் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ போன வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, என்னதுன்னா ப்ரோ இந்த அப்டேட்லாம் எப்போ ப்ரோ வரப்போகுது அப்படின்ட்டு. ப்ரோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக எதுவும் அனௌன்ஸ் பண்ணல, ஓகேவா? ஸோ ஓகே, வாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்கேன். என்னதுன்னா, அந்த கிரனேட் பிளாஸ்ட் ஆனாக்கா நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி. என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு காரை வந்து பார்த்தீங்கன்னா தேடி எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த ப்ளூ கலர் கார் மட்டும்தான் இருக்கணும். அது வேறு எந்த காரும் போயிடாதீங்க. இருங்க, அதுக்கு முன்னாடி மேலே ஒருத்தன் இருக்கான். ஆடரி யாரா இவன் என்கிட்ட இருக்க கிரனேட்டை கரைக்கணுன்ட்டே வந்திருக்காங்க டைமனுங்களாம். சரி ஓகே, இந்த சைடு ஒன்று போட்டு இந்த சைடில் ஒன்று போட்டாக்கா, ஸோ சப்போஸ் அவன் அப்படிக்கா தான் ஓட பார்ப்பான். அப்படிக்கா ஓட பார்த்தானா ரெண்டு சைட்லேயும் அவன் மாட்டிப்பான்ல. ஸோ இருந்தாலும் அவன் இன்னும் இருக்கானே உயிரோட. சரி பரவாயில்ல, விடுங்க, நம்ம அடிச்சிருவோம். ஸோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி செத்துருப்பான். பட் எனக்கு 999+ போனதுனால இன்னும் அவன் இதுவாகலை, ஓகேவா? ஸோ இப்போ முடிச்சாச்சு. ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இருங்க ஃபஸ்ட்டு நான் போய்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன் அது என்னதுன்றதை. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்ருங்க, ஓகேவா? ஸோ அது எரிஞ்சு முடிஞ்சு வெடிக்கட்டும். அது ஸோ வெடிச்சிட்டு அது நார்மலாக அந்த கருகி போயிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த போஸ்க்கு வர வரைக்கும் அப்படியே இருங்க. ஸோ இருங்க, அது வெடித்து முடிக்கட்டும் எல்லாத்தையும். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெடிஞ்சு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நல்லா தூக்கிட்டு இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சைட்லேருந்து நீங்கள் கிரனேட்டை போட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், இப்போ என்கிட்ட பிளாஸ்ட் ஆகுது ஆனால் எனக்கு ஒன்றுமே ஆகலை, ஓகேவா? அது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சைட்லேருந்து நம்ம போகிறச்சே வந்து பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரனேட் போயிடும். ஸோ நீங்கள் இப்போது நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி போகுது அப்படின்றது எனக்கு அது யாருக்குமே தெரியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்விசிபிளானது. பட் ஆனால் அந்த சைட்லேருந்து போட்டாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடுக்கு சப்போஸ் ஓடிட்டோன்னா நம்ம அவுட் ஆகிடுவோம், ஓகேவா? அது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரனேட் போட்டிருக்கேன். கிரனேட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. பட் நம்ம இங்கே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிளாஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம இங்கே டெத் ஆகிடுவோம், ஓகேவா? புரிஞ்சா? இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரிக்ஸு. அண்ட் ரெண்டாவது ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கின உடனே பார்க்க போகிறோம். என்ன ட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்வைவல் ட்ரிக்ஸ், ஓகே? ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் ட்ரிக்ஸு. சூப்பராக இருக்கும் இந்த ட்ரிக்ஸு ஆக்சுவலி. ஸோ நீங்கள் இப்போ யாராவது இன்னும் ரேங்க் புஷ் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா இந்த ஐ+ஸை யூஸ் பண்ணுங்கள். உண்மையிலே வெறித்தனமாக இருக்கும் அப்படின்றதுக்கு நான் கேரண்டி, ஓகே? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேல் வீட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணுறாங்க, கீழ் வீட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணமா இல்லையா அப்படின்ற மாதிரி தான். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? இங்கே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த ஒரு இதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா மேலே எடுத்து வச்சுருங்க, ஓகேவா? பட் ஆனால் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டு கொடுத்துட்டு உடனே அங்கே இறங்கிடுவோம், ஓகேவா? இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கன்னை எடுத்துகிட்டு வந்து உக்காந்துட்டிங்கன்னா இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த ஷிப்யார்டுக்கு நீங்கள் தான் ராஜா, ஓகேவா? உண்மையிலே வெறித்தனமாக இருக்கும் இந்த பிளேஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. இந்த இதுக்கு வந்து இந்த ஐ+க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, அவ்வளோ ரொம்ப கஷ்டம், ஓகேவா? அது போகிறது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் டக்குன்னு ரேங்கை புஷ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த 4 ப்ரோ ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்த்த கிரனேட் தான், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? அண்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் அப்படின்னு யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு கொஷினாகவே கேட்குறேன். ஸோ இந்த கேரக்டர் யார்? ஸோ நான் வச்சுருக்க இந்த கேரக்டர் யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணும், ஓகேவா? ஸோ அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட்மைன். ஸோ இந்த லேண்ட்மைன் வந்து பார்த்தீங்கன்னா போன அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்லாம் வர மாதிரி கொடுத்துருந்தானுங்க அதை சுற்றி. ஸோ இப்போ வந்து என்ன ஒரு இதுன்னா, ஸோ இங்கே ஒரு லேண்ட்மைன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எங்கேயோ, ஓகே. ஐயோ, அதை தாண்டி தான் வந்திருக்கேனா? ஸோ இப்போ இந்த லேண்ட்மைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராஃபிக்ஸ் வந்து லோவில் இருக்குது, ஓகேவா? ஸோ கிராஃபிக்ஸ் வந்து லோவில் இருந்தாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்லாம் காட்டாது, ஓகேவா? நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டேன். ஸோ வச்சதுக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ ஓகேவா, நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த லேண்ட்மைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டாது. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் இல்லாட்டி ஹையில் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக அது காட்டும்.
இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மேட்ச் விளையாடினாக்கா ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா லோ மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா அதுக்கு வேறு தனியாக வெளியே போயிட்டு அதை தனியாக எடுத்து அதை அப்புறமா போடணுன்றதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனத்தால் அதை போடலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் எனக்கு மன்னிச்சிருங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட நேத்தியே கேட்டேன், இந்த பெயிண்ட் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றத. நான் யாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணல நேத்தி. ஸோ இன்றைக்கி யாராக பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஓகே, அண்டு இதுதான் இந்த ட்ரிக்ஸ், ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸுன்னு சொல்கிறதோட ஒரு பெஸ்ட்டான விஷயம். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு லோவில் வச்சு விளையாடினாக்கா லேகும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஆகாது. ஸோ லேக் பிரச்சனை இல்லைனா வேறு லெவலில் இருக்கும். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் லோவில் வச்சு ஆடவே லேக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே ஹையில் வச்சேன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் லோலேயே வச்சு விளையாடுறேன். நீங்களும் லோவில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது பெஸ்ட்டு. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லேண்ட்மைன் வச்சது மறந்து போயிட்டு வரத்துக்குள்ளே. அதனால தான் வெடிச்சுட்டேன். உண்மையிலேயே கைஸ் எனக்கு மறந்துடுச்சு. ஸோ யாரும் சும்மா நடிக்காரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க, ஓகேவா? உண்மையிலே மறந்துடுச்சு. வேணா அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் தான் நினச்சிக்கிறீங்க, விட்ருங்க, பரவாயில்ல. சரி, ஓகே. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். 3 ட்ரிக்ஸு போகிறோம் அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இந்த அப்சர்வேட்டரியை சுற்றி வரைச்சி இன்னொரு இது போடலாமே அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சா. ஸோ எப்படி சொல்கிறது, இந்த 7ஆம் அறிவில் ஒரு பிளிங்க் ஆச்சு லைட்டு. ஸோ அந்த உடனே அங்கே ஓடி போகலாம் அப்படின்னு ஓடிட்டு, ஸோ இதுக்கு இந்த ட்ரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூவால் இருந்தால் போகும். இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரிக்ஸுக்கு, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரிக்ஸுக்கு உங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு க்ளூவால் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டருக்கு 2 சைடு ராஜா, ஓகேவா? ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த ட்ரிக்ஸுக்கு போயிடலாம். ஸோ ஒரு க்ளூவால் தான் எடுத்துக்கணும். ஸோ க்ளூவால் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே ஏறணும். ஸோ மலை மேலே வந்தவனும் அப்படின்ற மாதிரி ஏறிட்டு இந்த இடத்துல கரெக்டாக அதுக்கு ஜம்ப் பண்ணால் ஜம்ப் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ளூவால் போட்டுக்கோங்க. ஸோ ஓகே, இந்த இடத்துல போட்டால் போதும், ஓகேவா? ஸோ இந்த லெவலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஜம்பிளிங்கன்ற மாதிரி ஜம்ப் பண்ணணும் நீங்கள். ஸோ அடடே, க்ளூவால் மேலே ஒழுங்காக இன்னும் எனக்கு ஏற வரல. சரி, ஓகே, எரிடு ஆடடே ஜோ. ஸோ ஓகே, இப்போ ஏறியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூரை மேலே நீங்கள் குதிச்சிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் இங்கே உட்காந்து சர்வை பண்ணலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவர் ட்ரிக்ஸ் தான். ஸோ இதெல்லாம் யாராவது அதாவது ரேங்க் புஷ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். உண்மையிலே செமையாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா இந்த சைடில் துபுன்னு ஓடி வரணும், மடையில் படப்படன்னு அடிச்சுட்டு நீங்கள் காலி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ இத்துடன் உங்களிடம் மறந்து விடைபெறுவது உங்கள் KVS. Love you, Megalator. Bye. See you tomorrow. Bye, guys. Bye.